அழகே அழகு சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மதியோட அப்பாவை நிக்க வச்சு அவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக தான் இப்படி ஒரு பொண்ணை வளர்த்தீங்களோ தெரியல. தெரியாம என் மாப்பிள்ள கட்ட சொல்லி தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் நாங்க போயிட்டு வரோம். ஜெயில் வாசப்படி கூட மிரிச்சது கிடையாதுன்னு அப்படி பேசிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே நம்ம மதியோட அப்பா வந்து என் பொண்ணு பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். வயசுக்கு பெரியவங்களை இப்படி பண்ணிருக்க கூடாது. அவ பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான். இனி அப்படி ஒரு தப்பு நடக்காதுன்னு நான் சொன்னாலும் அந்த தப்பு நடக்குமா இல்லையான்றது எனக்கு தெரியல. அவ சார்பா இந்த மன்னிப்பை தவிர வேற எதுவுமே என்னால கேட்க முடியாது. தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. அதுக்கும் எந்த ரெஸ்பான்சிபிளும் வந்து கொடுக்கறதுல லக்ஷ்மி கொடுக்கறதுல ராகவனும் கொடுக்கறதுல அமைதியா வெளியே போயிடுறாங்க. இதை பாக்குற மலருக்கு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமா இருக்கு. உடனே கொல்லப்புற வழியா வந்து இங்க பாருங்க, அத்தை மாமா பெரியவங்க அவங்க மேலதான் தப்பு, மதி மேல எந்த தப்பும் கிடையாது. அது எனக்கே நல்லா தான் புரியுது. அதுக்காக சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்க வேண்டாம். சில விஷயத்துல விட்டு கொடுத்துட்டு போறதுல தப்பில்லையோன்னு தோணுது. வேற ஒன்றும் கிடையாது. அவங்கள ஜெயிலுக்கு வர வச்சது தப்பு தானேன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. மலர் வந்து இதை கேட்டதும் அவ ஏன் இப்படி பண்ணா என்ன பண்ணான்னு தெரியல. காலேஜுக்கு போறேன்னு மட்டும்தான் சொன்னா. திரும்ப போன் பண்ணா என் வீட்டுல இருக்குன்னு சொன்னா. இப்ப பார்த்தா தங்கராஜ் சார் வீட்டுல இருக்கிறதா சொல்றாங்க. எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மதி நல்லா தான் இருப்பா, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ நல்லா இருப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. ரேவதி இருக்கால, ரேவதி மதிய நல்லபடியா பார்த்துப்பான்னு சொல்லி நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்ததா தங்கராஜோட வீட்டை தான் காட்டுறாங்க. மதி வந்து குழந்தைகிட்ட அவ்வளவு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த தங்கராஜோட அம்மா குழந்தைங்க கிட்ட எல்லாம் அவ நல்லா தாண்டா பழகுறா, பெரியவங்களை பார்த்தா தான் ஆகல போலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா சுரேஷ் வராங்க. வாடா மச்சா வா, என்ன வேலையெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மதிய பார்த்ததும் சுரேஷோட முகமே மாறிடுது. உடனே ரேவதி கிட்ட வந்து அக்கா இவ்வளவு எதுக்கு இங்க உட்கார வச்சிருக்க, எங்கேயாவது துரத்த வேண்டித்தானேன்னு சொல்லி கோவப்படுறாங்க. டேய் சுரேஷ், கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையா இருடன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. மதி நீ உள்ள போமான்னு சொல்லி மதிய உள்ள அனுப்பிடுறாங்க. மதியம் உள்ள போயிடுறாங்க. கரெக்டா மதி உள்ள போற நேரத்துல மதியோட அப்பா வராங்க. தங்கராஜ் வந்ததும் சார் இப்படி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு தெரியவே தெரியாது, மதி இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே ரேவதி வந்து மதி கூப்பிட்டுமான்னு சொல்லிட்டு சொன்னதும் மதி வராங்க. அப்பா அது வந்துன்றாங்க. ஏன் மதி இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டு இருக்கும் போதே சார் நீங்க கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி தங்கராஜ் வந்து மதியோட அப்பாவை தனியா கூட்டிட்டு வந்து ஒரே ஒரு சாரி கேட்கறதுல என்ன தப்பாயிட போகுது, இந்த விஷயத்த 2 நாளா பெருசாக்கி எல்லாரையும் கஷ்டப்படுத்தி என் மாமனார் மாமியாரை ஜெயிலுக்கு வர வச்சு அவங்க அதுக்கு எவ்வளவு பயந்தாங்க தெரியுமா? இதெல்லாம் தேவையா சொல்லுங்க, தேவையா? ஒரு மன்னிப்பு கேட்கறதுல என்ன ஆயிட போகுது, பெரியவங்க தானே, அதை நினைச்சு மன்னிப்பு கேட்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அவகிட்ட நான் பேசுறேன் அதுதான் சொல்ல முடியும். சார் நீங்க பேசுறீங்க, பேசினாலுமே திரும்பவா அதே வேலையை தானே செய்யறா, வேற ஏதாவது மாறுதலா செய்யறாள? சரி சார் உங்களை ஒண்ணு கேக்குறேன், நீங்க ஏதாவது தப்பு பண்ணா ஜெயிலுக்கு உங்களை உட்கார வைப்பல்ல? ஏன் சார் இந்த பொண்ணுங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, தான் அப்பா அம்மாவுக்கு ஒரு மாதிரி, மாமியார் மாமனாருக்கு ஒரு மாதிரி, இப்படி எல்லாம் நினைக்காது தப்பு கிடையாதான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. நான் பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு நேரா மதியோட ரூமுக்கு போறாங்க. மதின்னு சொன்னதும் அப்பா ஏன்பா இங்க வரீங்க, எதுக்காக இங்க வரீங்க, என்ன மதி பண்ணிட்டு இருக்க, பெரியவங்களை ஜெயிலுக்கு அனுப்புறது தப்பு இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பா நான் வீட்டுல அமைதியா தான்ப்பா இருந்தேன், அவர் போன் பண்ணி கண்டபடி பேசினாரு. சரி அவருக்கு பதிலடி கொடுக்கணுன்றதுக்காக நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அங்க நடந்ததே வேற மாதிரி ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் வந்துடணும் என்னுடைய நோக்கமே கிடையாதுன்னு சொல்லி மதி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. மதி தயவு செஞ்சு என்னை இப்படி பண்ணாத மதின்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறாங்க. இங்க பாருப்பா, அந்த வீட்டுல இருக்கவங்க ஃபோன் பண்ணா நீங்க வராதீங்க, என்ன சொல்ற மதி, என்ன சொல்ற, நீ எப்படியாவது போ, எக்கேடு கேட்டாவது போன்னு சொல்லி விட்டுற சொல்றியா, என்ன மதி பேசிட்டு இருக்க, நாங்க உனக்கு அவசரமா கல்யாணம் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், இப்ப எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு பேசி 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. கரெக்டா ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. இங்க பாருங்க, எதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. சுரேஷ் இப்படி இருக்கானா, கண்டிப்பா அவனை கிட்ட பேசி நான் அவனுடைய மனசை மாத்துறேன். அதே மாதிரி மதிக்கு நாங்க 2 பேரும் இருக்கோம். இங்க நான் இருக்கேன், அந்த வீட்டுல மலரணி இருக்காங்க. 2 பேரும் நாங்க பார்த்துப்போம், மதிக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஏதோ நீங்க 2 பேர் இருக்கிற நம்பிக்கையில தான்
ஏன் பொண்ணை விட்டுட்டு போறேன், நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மதியை விட்டுட்டு கிளம்பி வந்து போறாங்க. சுரேஷ் கோவமாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மதி பார்த்தும் பார்க்காத மாதிரி உள்ள போயிடுறாங்க. உடனே ரேவதி, சுரேஷ உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும், பேசலாமாடான்றாங்க. அக்கா, திரும்பவும் மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா நான் நிஜமாவே செம்ம கோவமாயிடுவேன். மதி பண்ண தப்புக்கு திரும்ப திரும்ப என்கிட்ட நீ வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதுன்னு சொல்றாங்க. டேய், உன்னுடைய அக்கா ஸ்தானத்துல இருந்து நான் சொல்றேன், நான் சொல்றதை ஏத்துப்ப இல்ல? கண்டிப்பாக்கா, நீ எது சொன்னாலும் ஏத்துப்பேன். ஆனா மதி விஷயத்துல மட்டும் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. மதி நீ நினைக்கிற அளவுக்கு கெட்ட பொண்ணு கிடையாது. மதி ரொம்பவே நல்லவடான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாக்கா, எல்லாரும் இதேதான் சொல்லுங்க. அண்ணன்ல இருந்து அண்ணில இருந்து இப்ப நீங்க, உங்க 3 பேரை தவிர அவளை யாருக்குமே பிடிக்காது. முதல்ல அவளுக்கு விவாகரத்து கொடுக்க போறேன்னு சொல்லி அவ்வளோ கோபப்பட்டு சுரேஷ் பேசுறாங்க. சுரேஷே, நடந்தது என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு மதி மேல இவ்ளோ கோபத்தை காட்டாத. நடந்தது என்னன்னாலும் இருக்கட்டும்க்கா, நம்ம அப்பா அம்மாவை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சது தப்பு இல்லையா? இங்க பாரு மதி, இது எதுவுமே தெரிஞ்சு செய்யல. மதிக்கு நீ ஃபோன் பண்ணி அவளை பேசியிருக்க. சரி, நீங்க வந்து என்ன சொல்றீங்களோன்னு கேட்கறதுக்காக அவ வந்திருக்கா. இது இன்ஸ்பெக்டர் வந்ததும் வேற மாதிரி ஆயிடுச்சு. மதியால என்னடா பண்ண முடியும்? அவ எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்தா? அதனால தானே இவ்ளோ பிரச்சனை. வீட்டு பிரச்சனை வீட்டோட இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் வந்து இது தேவையில்லாத அசிங்க அவமானம் தானே. அப்பாவும் அம்மாவும் தலை குனிஞ்சு நின்றாங்க. இதெல்லாம் தேவையான்னு சொல்லி அவ்வளோ கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, மதி ரொம்ப நல்ல பொண்ணு. திரும்ப திரும்ப அதை பத்தி பேசாதக்கா. முதல்ல நான் அவளுக்கு விவாகரத்து கொடுக்க போறேன். அவ என் வாழ்க்கை விட்டு போனாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லி சுரேஷ் வந்து ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. என்னதான் ரேவதி கன்வின்ஸ் பண்ணாலுமே சுரேஷ் வந்து கன்வின்ஸ் ஆகிறதுக்கு தயாராகவே இல்லை. சுரேஷ் அந்த அளவுக்கு கோவத்துல தான் இருக்காங்க. இப்ப ரேவதி எப்படி சுரேஷை கன்வின்ஸ் பண்ண போறாங்க? சுரேஷ் மதியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமா மதி கூட வாழ போறாங்க? இல்ல தங்கராஜோட பேச்சை கேட்டுக்கிட்டு பழையபடி இப்படியே தான் இருப்பாங்களா? மதி சுரேஷோட வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனை, பூகம்பம் எல்லாம் வரப்போகுது? அதை எப்படி மதி சுரேஷ் கடக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.